ராகவேந்திர சுவாமியை மந்திராலயத்தில் எப்படி இருக்காரோ அந்த கோலத்திலேயே இங்கே காட்சி கொடுக்குறாரு. இங்கே பால் அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளா கையால் பண்ணலாம். வேறு இடத்துலலாம் போனால் நம்ம சும்மா கண்ணால் தான் பார்க்க முடியும். கிடைக்குமா இந்த கொடுப்பனன்னு தெரியல. எங்களுக்கு அந்த கொடுப்பனை கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு 10 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தது. வீட்லேயும் ரொம்ப பிரச்சனை, மாமியார் வீட்லேயும் ரொம்ப பிரச்சனை. எங்கள் ஹஸ்பண்டுக்கும் வேறு மேரேஜ் பண்ணோன்ற அளவுக்கு போயிடுச்சு. அப்போ ராகவேந்திர சாமி தான் நான் அவர்கிட்ட சரணடைஞ்சேன். அவர்கிட்ட சரணடைஞ்ச உடனே எனக்கு வேகமாக எடுத்துகிட்டு போகிற தண்ணியில் நல்லா உள்ளே கால் வச்சு உள்ளே எடுத்தேன். ஒரு சுயம்பம் எடுக்கும்போது அதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எடுத்த கல்லில் அவரே சாஷ்டாங்கமாக குருராஜரே உட்கார்ந்துருந்த மாதிரி அமர்ந்திருந்த கோலத்தில் இருந்த மாதிரி அந்த சுயம்பம் இருந்தது தென்பட்டது. அது துடைக்க செந்தூரமாக போயிட்டே இருந்தது. அந்த நதியில் ஓடுற நதியில் செந்தூரமாக வந்தது ஒரு பெரிய சாமியை வேண்டிக்கிட்டு நாங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி எப்போவுமே எல்லாருக்கும் நல்லதே நடத்துக்கிட்டு இருக்கோம். என்னுடைய அப்பா அம்மா எல்லாமே அவர் தான். அவரை நினைக்கும் போது எனக்கு அழகாக இருக்கும். ரகுவீர அனுமான்னு சொல்லிட்டு இங்கே காட்சி கொடுக்குறாரு. ஏன்னா அவரை வணங்குறவங்களுக்கு எந்த தடையும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பிள்ளை பேரே இல்லைன்னு சொல்லி வேண்டனவங்களுக்கு இன்றைக்கி குழந்தை பாக்கியத்தோட 4-5 பேரை பார்த்துருக்கேன். அவர் மேனியில் பட்ட பாலை ஒரு சகல பிணியை தீக்குன்ற நம்பிக்கையில் எல்லாரும் வாங்கிட்டு போகிறாங்க. இதை கோடி ராம நாமம் அப்படின்னு சொல்கிறது, ராமனை காட்டிலும் ராமநாமமே பெருசுடுவாங்க. ராமனை காட்டிலும் ராமநாமமே பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அந்த மிராக்களும் பண்ணது அவர் தான். இப்படி அந்த பக்தர் சொன்னது விஷயம் நடந்தது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கடல் கடந்து இந்த விஷயங்களை கேள்விப்பட்டு கடல் கடந்து இல்லை அவரோட தீவிர பக்தர்கள் என் பேர் தரணி. நான் இங்கே வாவிசி நகரில் இருக்கிறேன். நான் ராகேந்திரா கோயில் இருக்குது இந்த தெருவில், 4வது தெருவில் இருக்குது. நான் 6 மாதம்தான் ஆச்சு. 6 மாதத்தில் நான் இங்கே போயிட்டுருக்கேன். இங்கே பால் அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளா கையால் பண்ணலாம். வேறு இடத்துலலாம் போனால் நம்ம சும்மா கண்ணால் தான் பார்க்க முடியும். அதோட பார்க்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அதே மாதிரி அந்த பால் எவ்வளோ வேணால் குடிக்கலாம், எவ்வளோ வேணால் செய்யலாம். அன்னதானம் வேறு இருக்குது. வேலைக்கிழமைலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாம் மன திருத்தி நாங்கள் சாமியை வேண்டிக்கிட்டு நாங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி எப்போவுமே எல்லாருக்கும் நல்லதே நடத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு நல்லது நடக்குது. நான் போயிட்டுருக்கனால எனக்கு கொஞ்சம் நிம்மதி இருக்குது. நான் வரல அப்படின்ட்டு நம்ம மனசால் தோணுனா கூட சரி, எனக்கு கண்டிப்பாக வர வச்சிருது. காலடிப்பேட்டை. என் பேர் அமுதாதேவி. வாவுசி 4வது தெருவில் இருக்கோம். எங்கள் மாமனார் மாமியார் காலத்தில் இருந்திருக்கோம் இங்கே. இப்போ ராகவேந்திர சாமி வந்ததுக்கப்புறம் ஒரு பெத்த தாய் தகப்பன் குழந்தைங்களுக்கு என்னென்ன செய்வாங்களோ அது எல்லாமே நமக்கு கிட்டே இருந்து நம்ம இதுதான் குறை, இதுதான் இதுன்னு சொல்ல வேண்டியதில்லை. எல்லாமே நமக்கு என்ன தேவையோ அதை ராகவேந்திர சாமி நமக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. இல்லாமல் இங்கே இப்போது இந்த பால் அபிஷேகம்னு செய்ய ஆரம்பித்ததுலேருந்து எல்லாமே நமக்கு மனசு நிறைவாக இருக்குது. ரொம்பவும் அவர் இங்கே எங்கள் இடத்துல இருக்கிறதுனால எங்கள் இடம் ரொம்ப நல்லாவும் சீரும் சிறப்புமாகவும் இருக்குதுன்னு நான் நினச்சிருக்கேன். எங்கள் கையால் பால் அபிஷேகம் பண்ணுறது கிடைக்குமா இந்த கொடுப்பனன்னு தெரியல. எங்களுக்கு அந்த கொடுப்பனை கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வரக்கூடியவங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் வச்சா நிறைவேறுது? அதான்ப்பா, அதாவது அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும் குழந்தைங்களுக்கு என்ன வேணும் செய்யணும்னுட்டு. அந்த மாதிரி அப்பா அம்மா மாதிரி நமக்கு என்ன வேணுன்றது ராகவேந்திர சாமி இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு எல்லாமே நமக்கு செஞ்சு தர்றார். நம்ம மனசு கஷ்டம் என்னன்னுட்டு அங்கே நின்னோம்னா நமக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பான முறையில் நல்லபடியாகவே செஞ்சு தர்றார். அளவு இல்லை, அதாவது இவ்வளோதான்ட்டு சொல்கிற அளவுக்கு அளவில்லை, அந்த அளவுக்கு அவரோட அருள் இருக்குது. நான் பரமேஸ்வரி ஜெயக்குமார்ப்பா, திருவத்தூர்லேருந்து வரணும். 92லேருந்து நான் ஸ்ரீ ராகவேந்திர சாமி ரொம்ப பக்தியாக நான் சேவிக்கிறேன்ப்பா. எனக்கு 10 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தது. வீட்லேயும் ரொம்ப பிரச்சனை, மாமியார் வீட்லேயும் ரொம்ப பிரச்சனை. எங்கள் ஹஸ்பண்டுக்கும் வேறு மேரேஜ் பண்ணோன்ற அளவுக்கு போயிடுச்சு. அப்போ ராகவேந்திர சாமி தான் நான் அவர்கிட்ட சரணடைஞ்சேன். அவர்கிட்ட சரணடைஞ்ச உடனே எனக்கு 92ல் நான் அவர்கிட்ட சரணடைந்தேன். 93லேயே உடனே கன்சீவ் ஆகி 93ல் எனக்கு ஒரு மக பிறந்தா. 95லேயும் இன்னொரு மக பிறந்தேன். 2 குழந்தையும் எனக்கு பிறந்திருக்காங்க. ராகவேந்திர சாமியை தான் நான் முழு
முழுக்க முழுக்க அவர் தான் என்னுடைய தெய்வம். என்னுடைய அப்பா அம்மா எல்லாமே அவர் தான். எனக்கு அவரை நினைக்கும் போது எனக்கு அழவார். பாலாபிஷேகம் பண்ணும்போது கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அழுகுறத சந்தோஷத்தை தான் அழுகுறேன் நான். அவரை நம்பி வந்தாயா எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நிச்சயமாக கிடச்சிருக்குது. எனக்கு ரொம்ப கிடச்சிருக்கு. எனக்கு 36 வயசில் எனக்கு குழந்தை பிறக்கணும் நான் நம்பவே இல்லை. 36 வயசில் தான் எனக்கு குழந்தை பிறந்தது. அது நார்மல் டெலிவரி தான் கடவுள் கொடுத்துருக்காரு எனக்கு. எல்லா விதத்துலையும் அவர் கூடவே எனக்கு இருக்கிறார். எந்த ஒரு கஷ்டம்னாலும் அவர்கிட்ட ஓடி சொல்லுவேன். எல்லாத்துக்கும் அது ஒரு தீர்வு கொடுப்பாரு. எல்லாத்தையுமே சக்ஸஸாக பண்ணுறவர் அவர் தான். இப்போவும் அவரை நம்பி தான். இப்போ வரும்போது நான் எங்கள் அப்பா கிட்டே வர மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு பக்தி எல்லாமே. அவரை பார்த்தாலேயுமே எனக்கு பூரிப்பாயிடேன். ஒரு அப்பா பார்த்து ஒரு மகன் அப்பா கிட்ட எவ்வளோ ஒரு சந்தோஷமாக தன்னுடைய கருத்தெல்லாம் சொல்லுவாங்களோ, என்னுடைய மனசில் இருக்கிறதெல்லாம் எப்படி சொல்லுவாங்களோ அந்த மாதிரி நான் சொல்லி நான் அவரை வணங்குவேன். நான் எப்பயுமே நான் அவரை நினைப்பேன். ராகவேந்திர சாமி தான் எனக்கு எப்பயுமே துணையாக இருக்கார். அவர் இந்த ஸ்தலத்தில் எல்லாருமே என்ன வேணுனாலும் அவர் கொடுப்பார். அந்த அளவுக்கு வருது. நான் வரும்போது கூட நான் அவரை நினச்சிட்டு தான் வருவேன். ஜெய் ஸ்ரீராம். என் பேர் சங்கர். நம்ம குரு சன்னிதானம் திருவடியூரில் காலேடுபட்டில் இருக்குது. அருள்மிகு ஸ்ரீ கண்ணபிரான் திருக்கோயில், ஸ்ரீ காமக்கோடி மூலராம ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி தேவஸ்தானம். நம்ம சன்னிதானம் பார்த்திங்கன்னா பாண்டரங்கர் பஜன் சன்னிதானமாக இருந்தது. பஜன் இதுவாக இருந்தது. ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடிலேருந்து நம்ம சன்னிதானம் இருக்குது. அன்றைக்கி பார்க்கக்கூடிய பரமாத்மா இந்த படத்தை வச்சு தான் வழிபட்டு இருந்தாங்க, எல்லாம் செய்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம சித்த வழிபாட்டில் போனோம். நம்ம குரு வழிபாட்டில் எங்கள் குருநாதரோட இதில் தியான வழிபாட்டில் போயிட்டு இருந்தோம். அந்த தியான வழிபாட்டில் கிடைச்சவர் தான் சுவாமி ராகவேந்திர சுவாமி. அப்படி நமக்கு சன்னிதானம் பண்ணி அவர் தியானத்தாலும் கனவாலும் நிறைய விஷயங்களை சன்னிதானம் பண்ணணும்னு சொல்லி அவர் ஆணைக்கிணங்க என் குருக்கிட்ட உத்தரவு கேட்டேன். இப்போ பெரியவங்களோட இதுவெல்லாம் நம்ம பண்ண முடியாதுப்பா, காலம் கடக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னாரு. அப்போது அவருக்கும் அந்த காட்சி கொடுத்து அது சன்னிதானத்துக்கு உண்டான வேலையை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூப்பிட்டு சொல்லிட்டாரு. அவரே உத்தரவு கொடுத்தாரு பண்ணுன்னு. அதன் பேரில் துங்கபத்ரா நதிக்கரைக்கு போய் நம்ம நேராக சுயம்பு எடுத்துகிட்டு வாப்பா, சுயம்பு எடுத்துகிட்டு சுயம்பாக வச்சு அவரை வழிபாடு, காலங்கள் வரும்போது சன்னிதானமாக உருவாகும் அப்படின்னு குரு உத்தரவு கொடுத்தாங்க. அதன் பேரில் துங்கபத்ரா நதிக்கரையில் போடணும். நதிக்கரையில் போய் தேடணும் தண்ணியில் எங்கேயும் கிடைக்கிறாரான்னு எப்படி எடுப்பாருன்னு தெரியல. போப்பா நீ கிடைப்பாருன்னாரு. அப்போ தண்ணியில் நதிக்கரையில் நல்லா வேகமாக எடுத்துகிட்டு போகிற தண்ணியில் நல்லா உள்ளே கால் வச்சு உள்ளே எடுத்தேன். ஒரு சுயம்பா எடுக்கும்போது அதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எடுத்த கல்லில் அவரே சாஷ்டாங்கமாக குருராஜரே உட்காந்துருந்த மாதிரி அமர்ந்திருந்த கோலத்தில் இருந்த மாதிரி அந்த சுயம்பா இருந்தது தென்பட்டது. அது துடைக்க செந்தூரமாக போயிட்டே இருந்தது. அந்த நதியில் ஓடுற நதியில் செந்தூரமாக வந்தது ஒரு பெரிய அதிசயம். அதை நான் தான் இருக்கேன்டா, நான் வரேன் கூட அப்படின்னு சொல்கிறதா அந்த வாக்குறுதியாக எடுத்துகிட்டு அவரை எங்கேயுமே நிப்பாட்டத்தை நேராக வீட்டுக்கு எடுத்துகிட்டு அவருக்கு நான் 12 மணிக்கு சேர்ந்தோம். அபிஷேகம் ஆராதனைலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே அவரை வச்சு குரு பூஜையாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 11 வருட காலங்களமாக இன்னி வரைக்கும் அது ஆரம்பத்துலேருந்து பண்ணிகிட்டே இருந்தோம். முதல் வருஷம் குரு பூஜை பண்ணோம். குரு பூஜை பண்ண பல இன்னல்கள் தாண்டி இது பண்ணி மக்களும் அந்த இடத்துல சத்திரங்களில் எதுவும் வரல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நமக்காகவா பூஜை பண்ணுறோம் குருராஜா, உங்களோட புகழுக்காக தானே, நீங்கள் சொன்ன வாக்குறுதி தானே அப்படின்னு இறங்கணும். அந்த நேரத்தில் தான் ஒரு பெரிய அதிசயம் கொடுத்து வாழ்த்து செய்தியாக ஆஞ்சநேயராகவே காட்சி கொடுத்தாரு குரு. ஆஞ்சநேயரை காட்சி கொடுத்தாருன்னா யாரும் பூஜைக்கு வரலையே செய்யலைன்ற கலசங்கள் பழங்கள்லாம் இருக்கும்போது வானர ரூபமாக எந்த பழங்களும் எதையுமே தொடாத அந்த உள்ளே இருக்கிற கலசத்தில் இருக்கிற அரிசியை மட்டும் தானியங்களை மட்டும் எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு பழத்தை வச்சு பார்த்துட்டு எல்லாரையும் அவர் சுற்றி இருக்கிற கலசங்களை குருராஜர் எல்லாத்தையும் படத்தை பார்த்து என்னையை ஒரு பார்வை பார்த்து சமையல் கட்டையை ஒரு பார்வை பார்த்து கிளம்பிட்டார். அந்த சூழலில் அவர் போனவுடனே பார்த்தீங்கன்னா நிறைய எங்கேருந்து மக்கள் கூட்டம் படையெடுத்தாங்கன்னு தெரியாது. 1000 பேருக்கு அன்னப்பிரசாதம், எல்லாருக்குமே நிறைய கூட்டங்கள் எங்கேருந்து வந்தாங்க தெரியாத குருராஜரை தரிசனம் பண்ணிட்டு போனாங்க. அப்புறம் 2019 வாக்கில் சன்னிதானம் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது அப்போது சரி பண்ணிவிடுவோம், எப்படியும் பண்ணிடணும்னு சொல்லிட்டு பண்ணணும். அப்போது என் நண்பர்கள் என்ன கூட இருந்த நெருங்கிய நண்பர்கள் உதவியால் வேறு யாருக்கிட்டையும் எதுவும் கேட்கல. அவர் என்ன சபதி கேட்குறாரோ நாளைக்கு 2 நாளில் பைசா கொடுக்கணுன்னா அதுக்கு உண்டான தொகையை குரு கொடுத்தாரு, எந்த ரூபத்துலேயும் கொடுத்தாரு. இப்போ ஏன் அவசரமாக சபதிகள்லாம் சொன்னாங்க, இன்னும் 6 மாதம் அவங்க 1 வருஷம் ஆகுங்கன்னாங்க. ஆனால் 1.5 மாத காலத்தில் சன்னிதானம் பண்ண வச்சார். 1.5 மாத காலத்தில் சன்னிதானம் பண்ண வச்சு ஏன் இவ்வளோ சீக்கிரமாக நடந்தது அப்படின்ற விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவருக்கு தெரியும் இல்லைங்களா. அடுத்தது கோவிடுன்றது நமக்கு பெருந்தொற்று நமக்கு தெரியாது, அவருக்கு தெரியும் இல்லைங்களா, மகான் இல்லைங்களா. அதனால் அவ்வளோ சீக்கிரமாக முடித்தார். அது முடித்த ஒரு 2 மாதத்துல லாக்டவுன் கரெக்டாக
இப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்தினார். கோவிடெல்லாம் தாண்டி போச்சு. இப்போது போன வருடங்காலங்கள்லேருந்து நாங்கள் சரி வார வாரம் வியாழக்கிழமை அன்னப்பிரசாதம் கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு சூழல் தோணுச்சு. அதுவும் மந்திராலயத்தில் போயிட்டு அவரை தரிசிச்சுட்டு எல்லோரும் வரும்போது ஒரு கூட வந்த நண்பர் வண்டியில் உட்கார்ந்துட்டு இருந்து அவர் சொல்கிறார், திடீர்னு உதிச்சது, ஏன் நீங்கள் பாலாபிஷேகம் பண்ணலாமே அவருக்கு அப்படின்னு சொல்லி உதிச்சது. அது என்ன இதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே பதில் கேட்டார். உடனே அது மனசில் உதிச்சோடனே நான் சொன்னேன், ஏழை பணக்காரன் எதுவுமே இல்லை, அவருக்கு ஜாதி மதம்னு எதுவுமே கிடையாது, எல்லாருக்கும் குருவாக இருக்கிற மகான் அவருக்கு எங்கேயுமே பாலாபிஷேகன்றதை யாரும் அதை பண்ணதில்லை. நம்ம அது எந்த ஒரு இதுவும் இல்லாத அவருக்கு நம்ம எல்லாருமே பண்ணோம். பெண்கள், ஏழைகள், பணக்காரன் எந்த பாகுபாடு இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி வாழ்ந்த மகான் அவருக்கு அந்த புனிதத்தை நம்ம எல்லாரும் கையால் திருக்கரங்களாக பண்ணோம் அப்படின்ற இதுவை சொன்னோம். இன்றைக்கி வாரம் போன வருடம் ஆரம்பித்தோம். இன்றைக்கி இன்னி வரைக்கும் அதில் எந்த தங்கு தடையில்லாத அவர் நவர்த்திட்டு போகிறார். இதுவும் அவரோட அனுகிரகத்தால் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. பக்தர்கள் கையால் எல்லாருமே ஒரு குடும்பமாக செய்யக்கூடியது. அவங்க கையாலே பாலாபிஷேகம் பண்ணுறாங்க. ஏன்னா எங்கேயுமே பார்த்திங்கன்னா எங்கேயும் போய் தரிசனம் போய் பண்ணலாம், குருவை தரிசனம் பண்ணலாம், போகலாம். பக்தர்கள் தான் கையால் திருக்கரங்களால் பண்ணுறது எங்கேயுமே கிடையாது. இங்கே ஒரு அற்புதம் நிகழ்த்தது. இந்த இது பாக்கியம் குருராஜர் இங்கே கொடுத்துருக்காரு. இது நாங்கள் முடிவு பண்ணலை, அவர் முடிவு பண்ணதுனால தான் இது அந்த அற்புதம். மனிதர்களாக நம்மளாம் முடிவு பண்ணால் இதெல்லாம் பண்ண முடியாது. அந்த பால் எல்லாம் பக்தர்களுக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும், பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாமே அவர் மேனியில் பட்ட பாலை ஒரு சகல பிணியை தீக்குன்ற நம்பிக்கையில் எல்லாரும் வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே சன்னிதானத்தில் வரவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா பிள்ளை பேர் இல்லைன்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துட்டு இருந்த பிள்ளை பேரே இல்லைன்னு சொல்லி வேண்டனவங்களுக்கு இன்றைக்கி குழந்தை பாக்கியத்தோட 4-5 பேரை பார்த்துருக்கேன். உடல் உபாதைன்னு வந்தவங்களுக்கு உபாதை அது நீங்கி இருக்குது. படிப்பு சரியில்லைன்றவங்களுக்கு அது நடந்திருக்கு. திருமணம் தடையை நீங்கி இருக்குது. இது மிகைப்படுத்தி சொல்கிறோன்றதுன்னு கிடையாது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் நடத்துகிற அற்புதங்கள் நான் பற்ற இன்பம் வையகம் பெறுங்கன்ற மாதிரி எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்குது. அது அவர் செய்கிறாரு. எல்லாருக்கும் தாயும் தந்தையுமாக அவர் இருக்கார். உங்களோட என்ன பிரச்சனைன்றது ஒரு பிள்ளைக்கு என்ன பிரச்சனை ஒரு தாய் தந்தைக்கு தெரியும். அந்த மாதிரி தாய் உள்ளம் தந்தை உள்ளமாக கொண்டு குரு எல்லாருக்கும் எல்லா குறையும் நீக்கிட்டு வந்துட்டுருக்காரு. இப்படி கடந்து போயிட்டே இருக்கிற சூழலில் தான் நம்ம 7ஆம் மாதம் ஒரு பக்தர், ராகவேந்திரரோட தீவிர பக்தர், அவர் பெங்களூர்லேருந்து என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் கோடி ராமநாமம் பிரதிஷ்டை பண்ணி ஆகணும் அப்படின்னு கட்டளை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா கோடி ராமநாமம் பிரதிஷ்டை பண்ணணும், எப்படி நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்றதான். ஏன்னா எப்படி நமக்கு எப்படி அதெல்லாம் பண்ண முடியும், நமக்கு சாத்தியமா இதெல்லாம்? இல்லை நீங்கள் பண்ணுவீங்க, இது குரு உங்களுக்கு கொடுத்த கட்டளை அப்படின்னு சொல்லோன்னே எனக்கு சரி கட்டளை அப்படின்னு சொல்லும் போது ஒரு அசிதிரி வாழ்க்கை மாதிரி இருக்குது. சரி சொல்லிட்டீங்க, என்னால் முடிஞ்சது நான் வேலைக்காரன் தானே இன்றைக்குமே, அந்த சேவைக்கு தான் இருக்கிறோம், மற்ற தாண்டி எதுவுமே கிடையாது அப்படின்றதுனால சரின்னு சொல்லிட்டு அது அவரோட வாக்கு, அதை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொன்னோம். அதுவும் என்னென்னு ஒரு அதிசயம்னு பார்த்தீங்கன்னா, கோடி ராமநாம புக்குங்கள்லாம் வாங்கி கொடுத்தாங்க. எல்லா மக்களுக்கு எல்லாரும் கொடுத்தோம். காலகட்டத்தில் இன்னும் நம்ம கைக்கு கிடைக்கல, நாமங்கள்லாம் கிடைக்கல. அப்போது அந்த டி நகர்லேருந்து கோடி ராமநாம பேங்க்லாம் இருக்குது. அவங்க எழுதினவங்கெல்லாம் மீறி நான் தரேன்னு சொல்லிட்டு அந்த 1 கோடி ராமநாம பூஜை செய்து கூட அது ஒரு பெரிய வைபவமாக நடந்து எங்கேயுமே அந்த ராமநாமம் இல்லை. ஏன் அதை உருவாக்கி இருக்காருன்னு சொன்னா, கிருஷ்ணர் சன்னிதானத்தில் எங்கே மூலராமர் இருப்பாரோ அங்கே நான் இருப்பேன்னு ராகவேந்திர சுவாமி. அப்படி இருக்கிறதுல அந்த ராமநாமம் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு ஆஞ்சநேயம் பண்ணோம், ஒரே நாளில் பண்ணணுன்றதுக்காக. தெற்கு அதுக்கு மந்திராலயத்துலேயும் அப்படி தான் இருப்பார். ரகுவீர அனுமான்னு சொல்லிட்டு இங்கே காட்சி கொடுக்குறாரு. ஏன்னா அவரை வணங்குறவங்களுக்கு எந்த தடையும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவேந்திர சுவாமியை மந்திராலயத்தில் எப்படி இருக்காரோ அந்த கோலத்திலேயே இங்கே காட்சி கொடுக்குறாரு. இன்றைக்கி அவர் அன்றைக்கி மட்டும் அவரை பிரதிஷ்டை பண்ணதாக இருக்கக்கூடாது அப்படின்றதுனால ராமரையை பிரதிஷ்டை பண்ணும்போது, ராமன் இருக்கும்போது நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அனுமான் சொல்லுவார். என் ராமநாமம் எங்கே இருக்கோ நான் அங்கே தான் நான் இருப்பேன்னுவார். அதே கோட்பாடு தான் என் ராமன் இருக்கிறத, என் மூலராமன் இருக்கிறதுல தான் நான் இருப்பேன் அப்படின்ற வாசம் பண்ணுவேன்ற மாதிரி குருராஜர் சொல்வார். அதனால் அப்படி ஒரு வைபவத்துக்கு உண்டான விஷயங்களை தொடர்ச்சி அந்த ஒரு 2 மாத காலக்குள்ளேயே எப்படி நிகழ்த்தினாருன்றது தெரியாது. அந்த 2025 7ஆம் மாதம் 13ஆம் தேதி பிரதிஷ்டை. அது ஆமாம், அந்த அம்சமும் அவங்களோட இதுவை தான் சாரும். ஏன்னா அந்த மிராக்களும் பண்ணது அவர் தான். இப்படி அந்த பக்தர் சொன்னது விஷயம் நடந்தது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா
கடல் கடந்து இந்த விஷயங்களை கேள்விப்பட்டு கடந்து இல்லை அவரோட தீவிர பக்தர்கள் ஒரு எல்லாருமே நமக்கு வந்து ஒரு தங்கையாகவும் தாயுமாகவும் இங்கே வரவங்களை எல்லாருமே அப்படி தான் நம்ம பாவிக்கிறோம். ஏன்னா ஒரு குடும்பம் குருவோட பிள்ளைங்க நாங்கள் எல்லாருமே ஒரு குடும்பம் அப்படி பாவிக்கிறதுல மலேசியா சிங்கப்பூர்லேருந்தெல்லாம் அவர் வந்து அன்னைக்கு பொழுது வந்து அன்றைக்கி தரிசிட்டு போனாங்க. இதை கோடி ராம நாமம் அப்படின்ட்டு சொல்கிறது ராமனை காட்டிலும் ராமநாமமே பெருசுவாங்க. ராமனை காட்டிலும் ராமநாமமே பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு சின்ன அதில் ஒரு கதை இருக்குது. இப்போது ஒரு இதிலேருந்து போகிறாரு இங்கே இலங்கைக்கு கல் எடுத்து போகிறாரு. ஆஞ்சநேயர் வந்து ஒவ்வொரு கல்லாக எடுத்து ராமான்னு போயிட்டுருப்பார். அப்போது ராமச்சந்திர மூர்த்திகள் அவர் வந்து பார்க்குறாரு, என்ன இன்னும் இது மாதிரி அனுமான் இது மாதிரி போட்டுன்னு போகிறாரு, மிதக்கினுக்குது எல்லாமேன்னு சொல்லிட்டு இவரும் ஒரு கல் எடுத்து போகிறாரு. இவரும் ஒரு கல் போட்டார். உள்ளே போயிடுச்சு என்னப்பா நான் கல் போட்டேன், நீ உள்ளே போயிடுச்சு அனுமான், நீங்கள் வந்து கல் போட்டதை வந்து மிதக்குது, போங்க சுவாமி, உங்களை காட்டிலும் உங்கள் ராமன் நாமம் தான் பெருசுன்னு சொல்லிட்டு, அது ராமன் போட்டதுனால தான் மிதக்குது, உங்கள் நாமம் தான் பெருசு அப்படின்னு சொல்லி அனுமனே சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட எண்ணங்களுக்குள்ளே அந்த உள்ளே இருக்கிற ராமான்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக எழுதின ராமநாமம் ரொம்ப பெருசு. அப்படி இருக்கிற ராமநாமத்தை வழிபடுறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த பூமியே புண்ணிய பூமியாக ஆகுது. அந்த பூமியே புண்ணிய பூமியாக ஆகுது. அந்த மாதிரி ஒரு சேத்திரமாக உருவாக்கி கொடுத்தது குருராஜர் தான். அதுதான் அவருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். சென்னையில் இங்கே மட்டும்தான் இருக்குது. இது கோடி ராமநாமம் பேங்க்குன்றது மாதிரி இருக்குது டி நகரில். ஆலயங்களில் பார்த்தா நம்ம கோவிலில் தான் பிரதிஷ்டை ஆகிருக்கு. அதுதான் என் குருநாதர் பாபுஜி ஐயான்னு சொல்லி அவர்கிட்ட தான் நான் பயின்றேன். அவர் தான் நமக்கு வந்து தியான வழிபாடு கொடுத்தாரு, சித்தர் வழிபாடு, அதில் தான் நம்ம பயின்றோம். அவருக்கு இருக்கிறவர் அவரோட குரு கோவிந்தசாமி ஐயான்னு அவரோட குரு. அவர் எங்களுக்கு சத்குரு. அவர் உங்களோட வழிபாட்டில் முறை மேலே தான் எனக்கு வந்து குருராஜர் எனக்கு கிடைச்சாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலேடுபேட் மெட்ரோ இப்போது ஸ்டேஷனுக்கு ரொம்ப ஆக்சஸாக இருக்குது. காலேடுபேட் மெட்ரோலேருந்து உள்ளே இறங்கிட்டு வந்தோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் கோயில் சன்னிதானம் வந்துடலாம். ஓடிமணி தியேட்டர் லேண்ட்மார்க்குன்னு சொல்லுவாங்க, அதுக்கு கிட்டே வந்தால் சன்னிதானம் பண்ணலாம். வியாழக்கிழமையில் வந்து பிரதி வாரம் வியாழக்கிழமையில் வந்து விசேஷம். அன்றைக்கி வந்து அவருக்கு ஆராதனை பண்ணுறோம். மறுபடியும் மதியானம் வந்து ஒரு 11 மணிக்கு வாக்கில் பக்தர்கள் நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம சமையல் செய்கிறோம். அவங்களால முடிஞ்சது ஒருத்தருக்கு அன்றைக்கி பிறந்தநாளாக இருந்தால் அவங்க செய்வாங்க. இங்கே யாருக்கும் பணம் காசுன்னு நாங்கள் எதுவும் கேட்குறதில்ல. ஒரு குடும்பமாக இருந்து எல்லாருமே அவருக்கு சேவை செய்யணுன்றது தான் எங்களுக்கு எல்லாருக்குமே ஆசை. எதையுமே இது வரைக்கும் யாருக்கிட்டையும் நமக்கு எதுவும் கேட்டது கிடையாது. இது பண்ணுங்க. காலையில் 10 மணிலேருந்து ஆரம்பித்தோம், நண்பகல் 12-1 மணிக்கு முடியும் அன்னப்பிரசாதத்தோட. சாயந்தரம் மறுபடியும் ஆராதனை நடக்கும். இங்கே அவரை தரிசிச்சுட்டு அவரை கேட்டு என்ன ஒன்று கேட்குறீங்களோ கேட்குறது நியாயமான கோரிக்கைகள் எதுவும் வந்தாலும் நிறைவேற்றி கொடுக்குறாரு. இதில் எல்லோருக்கும் சந்தேகம் கிடையாது. நான் பக்தி செலுத்துகிற குழந்தைங்களுக்கு எந்த ஒரு குறையும் அவர் விட்டதில்லை. ஜெய் ஸ்ரீராம். மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.